கடந்த 2005ஆம் ஆண்டு மத்திய ரிசர்வ் வங்கி 10 ரூபாய் நாணயங்களை அறிமுகம் செய்து 2009 புழக்கத்தில் விட்டதுடன், ஆனால் ரூபாய் 1, 2, 5 நாணயங்கள் போல இந்த 10 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த மக்கள் ஆர்வம் காட்டவில்லை. ரூபாய் 10 ரூபாய் நாணயம் போலி என்று பரப்பப்படும் வதந்திகளே இதற்கு காரணம். 10 ரூபாய் நாணயங்களில் பல வடிவமைப்புகள் இருக்குது. வடிவமைப்பின் காரணமாக 10 ரூபாய் நாணயம் போலி என்று சிலர் பொய்யான தகவலை பரப்பி வராங்க. நகர் மற்றும் கிராமப்புற கடைகள், பேருந்துகளில் கூட 10 ரூபாய் நாணயம் மறுக்கப்படுகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறாங்க. தற்போது ரூபாய் 20, ரூபாய் 75 போன்ற நாணயங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி வருகிறது. 10 ரூபாய் நாணயத்தை போல் இந்த நாணயங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து ரிசர்வ் வங்கி தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சிறு குறு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ரூபாய் 10, 20 ரூபாய் ஆகிய நாணயங்களை வாங்க மறுத்தால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் உள்ளது. இன்றும் பல கிராம பகுதியில் உள்ள கடைகளில் 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுக்கப்பட்டு வருது. இவ்வாறு அரசு அங்கீகரித்த நாணயத்தை வாங்க மறுப்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுவாக நாட்டின் பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக நாணயங்களுக்கு பல்வேறு வடிவங்களும் அளிக்கப்படுகின்றன. நாணயங்கள் நீண்ட காலத்திற்கு புழக்கத்தில் இருக்கும் காரணத்தினால பல்வேறு வடிவங்களும் கொண்ட நாணயங்கள் ஒரே நேரத்தில் புழக்கத்தில் இருப்பது இயல்பானதுதான். எனவே மக்கள் பார்த்தீங்கன்னா போலியான நாணயம் என்று நம்ப தொடங்கி அது காலம் செல்ல செல்ல 10 ரூபாய் நாணயத்தை வங்கிகள் நிறுத்தப் போகின்றன என்றும் அவை செல்லாது என்றும் பல வதந்திகள் மக்களிடையே காணப்படுகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்கள் தொலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் அழைப்புகள் விடுத்து அதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்திய தண்டனை சட்டம் 124A படி ஒருவர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்களை வாங்க மறுத்தால் அது குற்றம். அந்த குற்றத்தின் 3 வருட சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுமாம். மேலும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயத்தை அவமதிக்கும் வகையில் 10 மற்றும் 20 ரூபாய் நாணயத்தை வாங்க மறுக்கும் நபர் அல்லது கடையின் மீது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. என்னடா இது, காசை வாங்கலாம் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமான்னு சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.